அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் செட்டர், ராஜபாளையத்திலிருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிற ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல எல்லாம் நமக்கு உதவக்கூடிய மலர் மருந்து எது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான ஒரு சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காகன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அது அவங்க எதிர்பாராத விதமாக அதில் வந்து ஒரு வீழ்ச்சி அடைகிறது, இல்லை அப்படின்னா ஒரு நட்டத்தை சந்திக்கிறது. அதே போல் நம்ம இதே சூழ்நிலையை வந்து வேறு இடங்கள்லையும் கூட நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். அது வந்து ஒரு கல்வி நிமித்தமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா தொழில் நிமித்தமாக இருக்கலாம், இல்லை ஒரு உறவு நிமித்தமாக கூட இருக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துகிறேன், பேசினா இது சரியாயிடுன்னு சொல்லி நான் ஒரு ஸ்டெப் எடுத்தேன், பட் அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போது ஒரு முன்னேற்றம், அது எது நம்ம வாழ்வியல் ரிலேட்டடான எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த ஸ்டெப் எடுத்து வச்சதன் விளைவாக நம்ம எதிர்பாராத ஏதாவது நமக்கு மனம் சங்கடம் தரக்கூடிய வகையிலையோ, இல்லை நம்மளால் ஏற்றுக்கொள்ளாத வகையிலையோ ஒரு அசம்பாவிதம் அங்கே நடக்குது. ஸோ இப்படி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் நாம் வந்து அந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்து ஒரு இடத்துல பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஒரு நெசசரி ஸ்டெப்பு நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற இடத்துல எல்லாம் ஒரு பயம் நமக்கு வரும். ஏன் அப்படின்னா, நம்மளோட பாஸ்ட் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நினச்சே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது செய்யலாமா வேண்டாமா, ஒருவேளை செஞ்சு திருப்பி அதே மாதிரி ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுறது, நான் திருப்பியும் ஒரு முதலீடு போட்டு அதுவும் நட்டத்தை செஞ்சிருச்சா என்ன ஆகிறது. ஏன்னா நிறைய பிஸ்னஸ் பர்சன் வந்து ஒரு இடத்துல வந்து பணம் லாக் ஆகி, இல்லை அப்படின்னா அவங்க எதிர்பாராத அளவுக்கு ஒரு வருமானம் இல்லாத போகும்போது திருப்பி அதே தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கும் பயப்படுவாங்க. இல்லைன்னா புதுசாக ஒரு தொழில் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும், ஆனாலும் இவங்களுக்கு அந்த பழைய படத்தை இழந்துட்டோம் அப்படிங்கிற இடத்துல திருப்பியும் அந்த படத்தை போடுறதுல வந்து ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து அதனால வந்து ஒரு தோல்வியை சந்தித்து திருப்பியும் நம்ம வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் வந்து அதே மாதிரி ஒரு நிகழ்வில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டிய இடத்துல பின் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல ஒரே ஒரு மலர் மருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணும். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் செஸ்னட் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து தான். ஏன்னா ஸ்வீட் செஸ்னட்டோட தன்மை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லைஃப்பில் ஒரு இடத்துல நம்ம ஸ்டக் ஆகி இதுக்கப்புறம் என்னால் போக முடியலை, அப்படியே நான் அங்கேயே சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் செஸ்னட் வந்து அருமையாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்மளால் வந்து அடுத்து ஒரு முடிவுக்கு வர முடியல, தைரியமாக திருப்பி என்னால் அப்ரோச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான மனநிலை நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ, அது நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடத்துல போய் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி அங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கும், திருப்பியும் போய் அப்ரோச் பண்ணுறதுல ஒரு தயக்கம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து ஸ்வீட் செஸ்னட் மலர் மருந்தோடு சேர்த்து உங்களுக்கு அந்த நேரத்தில் பிரத்யேகமாக தேவைப்படக்கூடிய ஏதேனும் மலர் மருந்துகள் இருந்தால், உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ரொம்ப ஒரு படபடப்பான ஒரு பர்சனாக இருக்கிறோம், இல்லைன்னா எதையுமே வந்து ஒரு அவசரமாக வேகமாக முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் கொண்ட மனிதராக இருக்கும், அதனாலேயே கூட அந்த வாய்ப்புகள் தட்டி போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த வாய்ப்பை இழந்ததுக்கும் பின்னணியிலையும் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த மலர் மருந்தையும் இதோடு இணைத்து போடும்பொழுது 100% ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் செஸ்னட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில், மலர் மருத்துவம் சார்ந்த கன்சல்டேஷன் இருந்தாலும் சரி, மனநலம் சார்ந்த கன்சல்டேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ஆர் ரீடிங், ஸ்கேனிங், அதுக்கப்புறம் ஹீலிங், இது ரிலேட்டடான எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற அதே எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்களை மெசேஜ் கொடுத்தாலும் சரி, இல்லைனா ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கனாலே நம்மளோட சென்டரில் என்னென்ன சர்வீஸ் இருக்கோ அது எல்லாமே நம்பரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் அந்த நம்பர்ஸை சூஸ் பண்ணும்போது அதற்கான தகவல்கள் முழுமையாக கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் இதே போன்ற வித்தியாசமான சில தகவல்களோடு மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.